பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிஜேபிக்கு எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நெருக்கடி வந்து பிரச்சனையுடைய தீவிரத்தன்மையை இன்னும் உணர்ந்துக்காம காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து சரி செய்யுது. நீங்கள் ஹை பிரின்சில் பேசிட்டு கடந்து போகலான்னா பிஜேபியும் அடம் பிடிக்குது, சிஜேபியும் அடம் பிடிக்குது. ஒருவேளை இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இதே மாதிரி தொடர்ந்து அழுத்தத்தை பண்ணி அரசுக்கு எதிராக கெட்ட பேரை வர வச்சு பிஜேபிக்கு நெருக்கடி என்பது ஆரம்பிச்சிச்சு. அவங்களே அவங்க நெருக்கடியை பெருசாக அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லியில் மாணவர் போராட்டம் ஒரு தீவிரமான கட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த போராட்டம் பல வகைகளில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த சீரியஸான போராட்டத்தை ஆளும் அரசு, பாஜக அரசு எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதில் 3 விஷயங்கள். ஒன்று இந்த மாதிரி நாடு தழுவிய ஒரு போராட்டமாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி, அது கட்சி பேரே இப்போ தான் கேள்விப்படுறாங்க. அப்படி ஒரு புதிய ஒரு கட்சி ஒரு மாணவர்களோட பின்புலத்தில் இந்த அளவுக்கு பண்ணுமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சம்டைம்ஸ் ஒரு சில நெருக்கடிகள்லாம் சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு இடத்துலேருந்து வரும். காங்கிரஸ் கட்சியால் ஒரு நெருக்கடி வரும், இல்லை கூட்டணி விவகாரங்கள் திருப்பி மறுபடியும் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வத்தில் தான் பிஜேபி பயணம் பண்ணும். பிஜேபிக்கு எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கு. இது முதல். இரண்டாவது அவங்களோட இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மையை இன்னும் உணர்ந்துக்காமல் பழைய பிரச்சாரங்கள், பழைய விஷயங்களையே பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு பத்திரிகையாளராக திமுக போன ஆட்சி காலத்தில் அவங்க கோல் போஸ்ட்டை தப்பாக வைக்கிறாங்க. அதாவது பிஜேபி இங்கே உள்ளே விடும், நரேந்திர மோடி அவரோட ஆதிக்கம் வந்துடும், பாசிசம் ஆர்எஸ்எஸ் வந்துடும், அதுக்காக திமுக ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது அதை பற்றின தேர்தல் கிடையாது. அது முதலமைச்சர் யார் அப்படின்ற அந்த தேர்தல். இவங்க வைக்கிற கோல் போஸ்ட்டே தப்பு. இவங்க தாவேக்காவையோ மற்றவங்களையோ இன்னும் தீர்க்கமாக எதிர்க்கணும். அதிமுக பாஜக எதிர்ப்பை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி செஞ்சுருக்கணுன்ற மாதிரி நான் பேசுவேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நான் இப்போது பிஜேபி விஷயத்தில் பார்க்குறேன். அதாவது அதே பழைய ஐடியா என்னென்னா, காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து சரி செய்யுது. இது ஒரு நரேட்டிவ். ரெண்டாவது நரேட்டிவ், பேசக்கூடியவர்கள்லாம் நக்சலு, பேசக்கூடியவங்களாம் வெளிநாட்டு கைக்கூலி, அவங்கெல்லாம் ஏஜென்ட்டு, அவங்கக்கிட்ட சைனாவில் தொடர்புகிறாங்க, பாகிஸ்தானில் தொடர்புகிறாங்க. இது ரெண்டாவது அஜெண்டா. மூணாவது அஜெண்டா என்னென்னா, இது எதுவுமே எடுபடலை அப்படின்னும் போது என்னன்னா, இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றும். இப்போது உதாரணத்துக்கு சுவேந்த அதிகாரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளிக்கிழமை பீப்புளு, வெள்ளிக்கிழமை ஆட்கள் அப்படின்றாரு. அப்படின்னா என்னென்னா, வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 பேருக்கு வெள்ளிக்கிழமை உகந்தது. ஒன்று, இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுவாங்க, நமாஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதேமாதிரி அம்மன் கும்பிட்றவங்க, அம்பாலை கும்பிட்றவங்க வெள்ளிக்கிழமையில் விசேஷமாக குறிப்பாக பெண்கள் ஹிந்து மதத்தில் இருப்பாங்க. இவங்க தான் வெள்ளிக்கிழமை. அப்போ அவர் மனசில் வச்சு சொல்கிறதுன்றது இஸ்லாமியரை. அதேமாரி சீட்டு ரவியதும் கிட்டத்தட்ட முல்லாக்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க, இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி மதச்சார்பின்மையாக பேசுகிறார். அதை தாண்டி இவர்கள் அந்த பேசக்கூடிய அந்த தன்மை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க என்னன்னா, மூன்றாவதாக இது மாதிரி திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்போது இதில் பாஜகவோட மனநிலையிலேருந்து பாஜகவில் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு சில பதிவு போடுறாங்க. என்னென்னா, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் இருப்பாங்க, ஆனால் பிஜேபி ஒரு விஷயத்தை தப்பு பண்ணால் தப்புன்னு உள்ளே இருந்தே சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிற சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ட்விட்டரில், இல்லை இதில் களத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பிஜேபி மீடியாவும் ஐடி செல்லும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க, இது நமக்கே பேக் ஃபயர் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் அவசரப்படுறீங்க, இதை கரெக்டாக கையாளணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முரளிகுமார் ஜோஷி கூட நேற்றைய முந்தின நாள் நினைக்கிறேன், இந்துல கூட ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. அவர் அதாவது பாஜகவுடைய சீனியர்ஸ் இந்த பிரச்சனை தப்பாக அணுகுறீங்க, இதை இப்படி அணுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு அறிவுரை கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்படி நம்மளோட போக்கு இப்படி கிடையாது, நம்ம அந்த அப்ரோச் பண்ணுற போக்க மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அதை நீங்கள் குறிப்பிட்ட டக்குனு எனக்கு அதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. அது ஹிந்து பத்திரிகையில் ஒன்றும் இல்லைங்க, பிரிண்ட் பத்திரிகையிலுமே ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, சாரதா சொல்லிட்டு ஒருத்தர், அவர் பிஜேபியினுடைய சிந்தனை அது மாதிரி சிந்திக்கக்கூடியவர், அவங்களுக்கு திங்க் டேங்க்,
அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதனுடைய தீவிரத்தன்மை வந்து கிரவுண்டில் இன்னும் போய் உணர்ந்து புரிஞ்சிக்கல. இது வந்து ஏதோ வந்து இஸ்லாமியர்கள், வெளிநாட்டு சதி அப்படின்லாம் இதை கடந்து போக முடியாது. இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து பேசுகிறாங்க. பட் என்னன்னா, இவங்களுக்கு இன்றைக்கி பிளான் கிடையாது. அதாவது பிஜேபி பொறுத்தவரைலாம் என்னன்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து முதல்ல இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஐயா ராஜ்நாத் சிங் போன்ற முன்னணி தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அமைச்சரெல்லாம் மாற்ற மாட்டாங்க, இது காங்கிரஸ் கட்சி கிடையாது, இது பிஜேபி கட்சி அப்படின்றதுனால. இந்த 2 தேர்தல் இதுக்கு முன்னாடி டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால அவங்களால அதை தக்க வைக்க முடிஞ்சு. இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி, அந்த பாப்புலாரிட்டிலாம் பழைய பாப்புலாரிட்டி இல்லை. அப்போ இது சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி உத்தரப்பிரதேசில் யோகியுமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது உத்தரப்பிரதேசில் இன்னும் பெரிய போராட்டமோ எதுவுமே வரலை. இப்போதைக்கு போராட்டம் தீவிரமாக இருக்கிற இடம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பீகார், கொல்கட்டா, பாம்பே, டெல்லி, கேரளா, தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து, அப்புறம் அஸ்ஸாம், இதெல்லாம் வந்து தீவிரமாகிடுச்சு போராட்டங்கள். இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் இது ஃபுல்லாக போகலை உள்ள. ஆனால் உத்தரப்பிரதேசில் ஒரு படி முன்னாடியே போய் யோகி வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா யோகிக்கு வந்து ஏதோ பொறி தட்டிருக்கு, இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு, அதாவது இது இப்படி பார்க்கலாம், ஒருவேளை உத்தரப்பிரதேசில் வர சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசில் பிஜேபி அடி வாங்குதுன்னா சிக்கல், பெரிய சிக்கல். 29ல் கண்டிப்பாக அது பாதிக்கும். ஓகே, மேபி அதனால். இன்னொன்று, உத்தரப்பிரதேஷ் போலீஸுமே அவங்க பயங்கர அலர்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாநிலத்திலாம் பாஜக ஆளுதோ அந்த மாநிலத்தில் எல்லாமே வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டியை, இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இது என்ன விதமான தாக்கம் ஏற்படும். அப்போது நான், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்கள், இந்த களத்தை கூர்மையாக கவனிக்கிறவங்க, இந்த நீட் தேர்வுன்றது வந்து ஒரு வகையான ஒரு காரணி, நிஜ காரணங்கள் நிறைய இருக்குது பாஜக மீது கோபம் வர்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ வழக்கமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க? மீட்டருக்கு மேலே காசு கொடுக்கணும், அரசு ஏற்றணும், அப்புறமா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும், கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, இதுதான் அவங்க பேசுறது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட் விவகாரத்தில் அவங்க வந்து உட்காந்து அப்படின்னா என்னன்னா, இப்போ மத்திய அரசினுடைய அந்த கொள்கைகள், அந்த அழுத்தங்கள் மீது நாடில் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு அழுத்தம் இருக்குது. இதுதான் அங்கே வந்து போயிட்டுருக்கு கிரவுண்டில். எல்லாரும் நீட்டை எதிர்க்கிறோம், நீட்டு விஷயத்தை ஆதரிக்கிறதுக்கு காரணமே அதில் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் அதில் அதிகமாக ஒளிஞ்சிருக்கிறது தான் அது பின்னணி. இப்போ இந்த பின்னணி அந்த பின்னணியை சேரும்போது இது பெருசாகும் ஒன்று. ஆனால் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம கை காட்டி விட்டு இதில் வந்து நம்ம தப்பிச்சிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது அந்த வாட்டி கிடையாது. உதாரணத்துக்கு சென்னையில் திமுக சார்ந்தவங்க போய் கலந்துக்கணும்னு போகிறாங்க. ஒரு சில மாணவர்கள் வராதிங்க, நீங்கள் கொடியை போட்டுவிட்டு இல்லை உங்களோட அடையாளத்தோட வரீங்க, வராதிங்க, இது வந்து எங்களோட போராட்டம் அப்படின்றாங்க. அதே மாதிரி தாவேக்கா சார்பாக போய் கலந்துக்கணும்னு உள்ளே போடணும்னு பார்க்குறாங்க. வராதிங்க, நீங்களாம் எதுவுமே பண்ணல, எங்களுக்கு குரல் கூட கொடுக்கல, காவல்துறை, அதாவது திமுக வச்சு அன்பா தயவு செய்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி போகிறாங்க. தாவேக்காவை வந்து அங்கேயே வந்து கிளின்னு கிழிச்சு வரவே வராதிங்க, இந்த பக்கமே வராதிங்க, தயவு செய்து வராதிங்கன்ட்டாங்க. இப்போ காங்கிரஸ்லாம் எதனா பண்ணுச்சுன்னா இதை விட எதிர்வினை அதிகமாக இருக்கும் போல தமிழ்நாட்டில். நீங்கள் தாவேக்கன்னு சொன்னது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வருது, அதை பதிவு செஞ்சுறேன். விழுப்புரத்தில் வந்து எஸ்எஃப்ஐ டைஃபி பண்ண போராட்டம், காவல்துறை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. அதை கண்டித்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய சிபிஎம் உடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய ஜெனரல் செக்ரட்டரி சண்முகம் ஆர்ப்பாட்டத்தில் உட்காரார், காவல்துறை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் உட்காரார். இந்த அளவுக்கு சீரியஸாக விஷயங்கள் மாறும். அதாவது என்னன்னா, இதில் வந்து கொஞ்சம் புத்தி கூர்மையோடு செயல்படணுங்க அரசு, எந்த அரசாக இருந்தாலும் சரி. இந்த தர்மேந்திர பிரதான் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இன்னைக்கு ஆயிருக்கார். அவரே முன் வந்து ராஜினாமா பண்ணிட்டா பாதி பிரச்சனை போயிடும். ராஜினாமா பண்ணிட்டு வேறு எதுனா பதவி கூட ஒரு 2 மாதம் கழிச்சு கொடுத்துக்கோங்க, அவருக்கு யார் கேட்க போகிறா? அப்போது இங்கே என்னென்னா, நீங்களாம் சொன்னால் நான் கேட்கணுமா? இந்த அகம்பாவம் ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒருத்தர் அழிச்சோம். யாராக வேணா இருங்க நீங்கள். சார், அமைச்சர் முன்னாடி எக்ஸு போட்டால் முன்னாள் அமைச்சர், பிரதமர் முன்னாடி எக்ஸு போட்டால் முன்னாள் பிரதமர், முதல் அமைச்சர் முன்னாடி எக்ஸு போட்டால் முன்னாள். இந்த எக்ஸு போடணுமா வானாமான்றது யார் முடிவு பண்ணுறது? மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ மக்கள் ஒரு விஷயத்தில் கோபம் வருது, இல்லை மக்கள் ஒன்று சேர்றாங்க, சாதி மதம் இன அடிப்படை இல்லாமல் ஒன்று சேர்றாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்காமல் இல்லை நான் அடம் பிடிப்பேன் அப்படின்னா, நீங்கள் வேணால் பாருங்களேன், இது சரியாக கையாளனா சின்ன விஷயம் நீட்டு பிஜேபிக்கு, இந்த நீட்டால் என்ன கெதி ஆக போகிறாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் நீட்டு கூட போகிறீங்க, நீட்டு பிரச்சனை இல்லை, தர்மேந்திர பிரதான் தான் பிரச்சனை. அவங்க நீட்டை நோக்கி கூட வலியுறுத்தலை, தமிழ்நாடு தான் அதை வலியுறுத்துறோம். பட் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சிஜேபி வந்து கோவம் இருக்குன்றது இன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சுல்ல. இருக்குது, ஆமாம், கோவம் இருக்குன்றது. அதாவதுங்க இன்னொன்றுங்க, எந்த ஆட்சியுமே நாளுக்கு நாள் மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை சம்பாதிக்க ஒரு சோர்வு வரும். பிஜேபி இதை எப்படி சமாளிச்சுது அப்படின்னா,
வட இந்தியாவில் ஜெயிப்பாங்க, தென்னிந்தியாவில் தோப்பாங்க. தென்னிந்தியாவில் தோக்கிறத வந்து அந்த சைடு நமக்கு பாம்பே சைடில் ஜெயிச்சு சரி செய்வாங்க வெஸ்ட்டில். இப்போ வெஸ்ட்டில் தோக்குறாங்க அப்படின்னா அதை இந்த சைடு குஜராத்தில் ஜெயிச்சு சரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ குஜராத்து ஜெயிச்சாச்சு, வட இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாகி போச்சு அப்படின்னா அசாமு, மணிப்பூர், மேகாலயா அந்த சைடு வெஸ்ட் பெங்கால் அப்படிக்கா போய் ஜெயிச்சு வருவாங்க. அப்போ அந்த ஒரு 270க்கு எங்கெங்கே வேணுமோ மாற்றி மாற்றி, திடீர்னு ஆந்திராவில் ஒரு கூட்டணி வருது, அது கொஞ்சம் சீட்டு வருது, அப்படி மாற்றி மாற்றி பண்ணி தான் அந்த 3 வாட்டி உட்காந்தாச்சு. இந்த வாட்டி என்னென்னா போராட்டம் அங்கங்கே கச்சா முச்சான்னு நடக்குது. ஆல்ரெடி வந்து 2-3 சாம்பிள் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் இராணுவத்துக்கு வந்து அக்னிவீர் போனப்போ போராட்டம் வச்சு. ஆனால் அக்னிவீர் வந்து ஒரு 7 மாநிலத்துக்கு பிரச்சனை ஆச்சு. அப்புறம் அது அமைஞ்சிச்சு. ஜல்லிக்கட்டு வந்தபோது கூட தமிழ் மாநிலம், தமிழ்நாடு இந்த மாதிரி தான் வந்து மத்திய அரசு எடுத்து பேசிடுச்சு, மற்ற யாரும் வரல. ஆனால் இந்த நீட்டை பொறுத்தவரையிலும் இல்லை இந்த கல்வியில் சீரமைப்பு அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட இதுவரையிலும் 9 மாநிலத்துக்கு தாண்டி இது ரீச் ஆயிடுச்சு. இப்போ இது போக போக போகும்போதுன்னா 17 மாநிலங்களில் பாஜக. இப்போ 17 மாநிலங்களில் பாஜகவில் மாணவர்களோட ஒரு கோவம், அதாவது இந்த மாணவர்கள் வந்து காங்கிரஸை விட பிஜேபி நல்லது நம்பினவங்க. அதனால தான் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு கிடைக்கும். இப்போ பீகார்லையுமே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்ததுக்கு காரணம் இளைஞர்கள் ஓட்டு இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்க. இளைஞர்களோட பங்களிப்பு தேவை. அப்போது பீகாரில் இன்னைக்கு போராட்டம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு நெருக்கடி என்பது ஆரம்பிச்சிச்சு. அவங்களே அவங்க நெருக்கடியை பெருசாக்கிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம மடமாட்டினா கூட அது சரியாயிருன்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி ஒரு எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர வரும்ன்றது கணக்குலேயே இல்லை. எதிர்பார்க்காத விஷயம். ஆனால் சார் இப்போ வந்து இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு சீரியஸாக வெடிச்சிருச்சு. ஒரு பக்கம் இது சார்ந்த வழக்குகள் கோர்ட்டுக்கு வருது, சர்வதேச பிரச்சனையாக வருது. அல்ஜீரியா நியூஸ்லாம் உள்ள வராங்க, அவங்களாம் அந்த நியூஸ் கவர் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ விஷயம் வந்து அவங்க கைமீறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேபினெட் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறதோ இல்லை கேபினெட் ஒருத்தர் ரிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறது பிரதமர் மோடி பெரிய சிக்கல் இல்லை. இதை செஞ்சால் கிரெடிட்டு சிஜேபிக்கு போயிட்டு நினச்சி பயப்படுறாரா இல்லை காங்கிரஸுக்கு போயிட்டு நினச்சி பயப்படுறாரா? இந்த விஷயத்தில் ஏன் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்காம பேச்சுவார்த்தை மூலமாக காலத்தை தள்ளிட்டே இருக்காங்க? அதாவது என்னென்னா எதிர்கட்சிகள் ரொம்ப வீக்காக இருக்குது இந்தியாவில். அப்போது இந்தியாவில் வீக்காக இருக்கிற காரணத்தினால பிஜேபின்னா கட்சிங்களே கம்முன்னு இதுனா மாணவர்கள் வச்சு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு மெத்தனை போக்கு. ரெண்டாவது தவறை திருத்திக்கணுன்ற எண்ணமே கிடையாது. இப்போது இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, சிறப்பு மசோதா, எல்லாரையும் ராஜினாமா நடவடிக்கை அப்படிலாம் என்னென்னமோ பேசுகிறீங்க. 20 குழந்தைகள் இறக்குற வேலை நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? ஒரு வாட்டியாக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அப்போது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குன்றது ஒரு ஆல்பி. அதை தாண்டி அவங்களுக்கு கோவம், அதை தாண்டி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அதை அட்ரெஸ் பண்ணலை. இன்னொன்றுங்க, 3 வருஷம் கழித்து 3 டேர்ம் கழித்து திருப்பி வந்து பாப்புலரில் ஃபுல்லாக இருக்கிறது கஷ்டம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னா எதுக்கு வந்து டசன் கணக்கில் மெட்ரோவை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க? மெட்ரோ க்ளோஸ் பண்ணுறீங்க, இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, ஸ்விக்கி சாப்பிட்ற அவ்வளோவும் பண்ணியும் ஜந்தர் மந்தரில் கூட்டத்தை வந்து டிஃப்யூஸ் பண்ண முடியாது. இதுலேயும் சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கியும் இந்தியா அளவில் நிறைய மாநிலத்தில் வந்து இந்த பிரச்சாரம் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. சிஜிபி என்ன சொல்கிறேன்னா, ஓகே அவர் ஓய்வு விட்டோம், அவர் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம், இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உடனே சமரசம் ஆகாமல் தான் போகிறாங்க அவங்க. நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிரேக் த்ரூ வந்துடும், இன்னைக்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதுவும் சமரசத்தை நோக்கி போகிற மாதிரி இல்லை. பிஜேபியும் அடம் பிடிக்குது, சிஜேபியும் அடம் பிடிக்குது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தால் கூட சரிங்க, இது ஏற்படுத்தின வடு இருக்கு, ஓகே, அது வந்து அரசுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். நாடு முழுவதுமே பேசு பொருளாயிடுச்சு. மாணவர்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் பேசுவாங்கல்ல. இப்போ ஒவ்வொரு மாணவனும் வீட்டில் போயிட்டு, இந்த கட்சி வேணாமா, இது வந்தால் தலைவலி அப்படின்னா அது பிரச்சனை தானே. நீங்கள் இது வந்து இந்த ஹிந்து முஸ்லீமு அப்படின்ற மாதிரி பண்ணி இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா களத்தில் வந்து ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மாணவர்களாக ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்கு மாணவர்ன்ற அந்த அம்பரேலாக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்கள மத சாயலோ இன சாயலோ நீங்கள் பெருசாக பூச முடியாது. அதனால் அது ஒரு சிக்கல். ரெண்டாவது சிக்கல் என்னென்னா, இளைஞர்களை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து அவங்க பாஷையில் பேசணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். அதான் மோடியோட தான் அப்படி தான் பேசினார்ல, அந்த ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு, ஹை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறாராம். ஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்சுக்கு இறங்கி கனெக்ட் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். 30 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் பார்க்குறாங்க. எல்லாம் வந்து என்ன ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவா நீங்கள் நச்ச படத்தை போய் எல்லாரும் பார்க்குறது? இல்லை நீங்கள் என்ன டைட்டானிக் படத்தில் நச்ச ஹீரோ மாதிரியா? இது வந்து இந்திய திருநாட்டில் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி ட்விட்டரு சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஊர். மொபைல் பெனிட்ரேஷன் அதிகம். நமக்கு உலகளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான செல்ஃபோன் வச்சுக்கிறதுல நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். அமெரிக்காவை விட மற்ற மேல் நாடுகளை நம்ம ஜனத்தொகை பெருசு. அதெல்லாம் பார்க்கும்போது அது தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். நீங்கள் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு பேசிட்டு கடந்து போகலான்னா,
அப்படின்னு அப்படி 30 கோடி பேர் பார்த்துட்டாங்க, ரசிச்சிட்டாங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட்டம் நேரத்துக்கு நிறைய இடத்துல கலைஞ்சிருக்கும். அப்போ பிரதமர் பேசுனது தகவலுக்காக பார்த்துருக்குறாங்க, பிரதமர் மேலே உள்ள ஈர்ப்புனால கிடையாது. இதை தான் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது. அவர் தப்பா அதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, கேபினெட்ல இருக்கிற தன்னோட சகாக்கள் சொல்றாரு, பாருங்க நம்ம போட்ட வீடியோ 30 கோடி பேர் பார்த்துருக்காங்க, எல்லாரும் நீங்களும் இன்ஸ்டால ஆக்டிவா இருங்க, அப்பதான் நம்ம இந்த கிட்ஸோட கனெக்ட் ஆயிருக்க முடியும் அப்படின்ற அளவுல வந்து அவர் அதை அந்த மாதிரி இடத்துல அதை பார்க்குறாரு. அவர் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு பயங்கரமான விபத்து, ஒரு 2 ட்ரெயின் இடிச்சிக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு 2 வானத்தில் 2 ஃப்ளைட் இடிச்சிக்கிற மாதிரி, இல்லை ஒரு பயங்கரமாக 2 பஸ்ஸு மோதி கொண்டு ஒரு கொஞ்சம் கோரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ போடுங்க, கோடிக்கணக்கில் போகும். அதனால் மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு அர்த்தமா? அதை தெரிஞ்சிக்க பார்க்குறாங்க. யாருக்குமே வந்து கோரத்தை பார்க்கணும், நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பார்க்கணுன்றது எண்ணம் கிடையாது. சம்டைம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்க. செய்தியினுடைய தாக்கம் அது, தன்மை அது. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போது பிரதமர் ஏதோ சொல்கிறாரு நாட்டு மக்களுக்குன்னு பார்க்குறாங்க. அதை வந்து என்ன 30 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி அந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை நினச்சிங்கன்னா அது உங்களோட அரசியல் பிரச்சனை. இப்போ இது வந்து மிகப்பெரிய நெருக்கடி ஆரம்பிச்சிச்சுங்க. இது அவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பொது மக்கள் வந்து குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் கட்சியை திருத்துறாங்க. நீ வராத, நீ யார் இந்த கட்சியா வேணாம் போ, நீ யார் இந்த கட்சியா வேணாம் போ, நீ இருக்கலாம் வா, நீ இருக்கக்கூடாது போ. எப்போ இந்த தெளிவு அக்ராஸ் த ஸ்டேட்டு, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாநிலத்தையும் இது மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கணும் பொழுது மாணவர்கள் வந்து அந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதாக இருக்குது, போராட்டம் வந்து நியாயமானதாக இருக்குது. என்னைக்கு காவல்துறை வச்சு நீங்கள் அடக்குறீங்க ஒடுக்குறீங்களோ அப்போயும் நீங்கள் பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் வெளியூர்லேருந்து தான் வந்துருக்குறாங்க. ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ இந்த மாணவர்கள் போராட்டத்தை அவங்க இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இது ஒட்டி விவசாயிகள் இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து வராங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த வர்த்தக ஒப்பந்தம் போட்டதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அந்த ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குது. அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு களத்தில் இருக்கிறது எங்களுடைய குழந்தைகள், இவங்களோட கல்விக்காக நான் போராடணும்னு சொல்லி அவங்க வராங்க. மேபி மாணவர்கள் போராட்டம், ஏன்னா விவசாயிகளோட போராட்டம் நம்ம சீரியஸாக 1.5 வருஷம் பண்ண போராட்டம் நம்ம பார்த்தோம். இப்போ மாணவர்கள் போராட்டத்தை ஒருவேளை இவங்க அட்ரஸ் பண்ணால் கூட இந்த விவசாயிகள் வந்து உட்காந்தாங்கன்னா அது இந்த அரசுக்கு இன்னும் பெரிய சிக்கலில் ஏற்படுத்தும். இவங்க அதோட சீரியஸ்னஸ் உணர்ந்து இதை அப்ரோச் பண்ணுறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, அரசுக்கு எதிரான ஒரு பேசுபொருள், அரசுக்கு எதிராக ஒரு கோபம் என்பது எல்லா அரசு மீதும் இருக்கும். 2வது, இதை யார் அறுவடை செய்கிறாங்க, இது 2வது. 3வது, பேசுபொருள், ஒரு கூட்டணி, ஒரு இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றது 3வது. இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்துலேருந்து நம்ம எடுப்போம். இப்போ தமிழகத்தில் வந்து திமுகவின் மீது ஒரு கோபம், அதிமுக மீதுன்னு ஒரு கோபம். அப்போ திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்புன்னு ஒரு வாக்குகள் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த எதிர்ப்பை வந்து அறுவடை வந்து யார் செய்யறது அப்படின்போது தாவேகா வந்து அடிச்சுட்டு போச்சு. தாவேகான்ற ஒரு கட்சி உள்ளே வரலன்னா அதிமுக என்ன பண்ணியிருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஆட்சிக்கணும். தாவேகா உள்ளே வந்து என்ன பண்ணிச்சு, அதிமுகவை காலி பண்ணிட்டு திமுகவை எதிர்த்து ஜெயிச்சுட்டு போச்சு. இது வந்து திமுகவோட டேர்ம் கிடையாது. இது திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு உண்டான நேச்சுரல் சாய்ஸ் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பான்மைன்னு மாறி மாறி தான் வரும், திமுக அதிமுக அதிமுக திமுக அப்படி இருக்கும்போது ஒரு சேஞ்ச் வந்தது. இப்போ இந்த இடத்துல இதே நீங்கள் டெல்லி கண்டெக்ஸ்டில் பார்க்கணும். ஒருவேளை நாளைக்கு இந்த கரப்பாம்பூச்சி பெரிய கட்சியாக மாறுச்சு அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்களை நாடு முழுவதும் ஈர்க்கிறதுக்கு பெரிய ஒருங்கிணைந்த ஒரு தேசிய கட்சி கிடையாது. கம்யூனிசம் கொள்கையும் சித்தாந்தமும் வந்து இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் அந்த இளைஞர்களுக்கு வாசிப்பு தன்மை இருக்கும். இப்போ மார்க்ஸ் யார், அதுக்கப்புறமா வந்து லெனின் என்ன, அவர் என்ன சொல்லியிருக்காரு, தாஸ் கேபிட்டல் என்ன சொல்லுது, இல்லை ஏன் முதலாளித்துவத்தை எதிர்க்கணும், ஏன் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு அந்த பழைய கம்யூனிஸ்ட் சிந்தனையோ புஸ்தகங்களையோ படிக்கிறதுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் அந்தளவுக்கு தயாராக. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அவங்கள வந்து அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு டிஷர்ட்டை வந்து போடுறது வந்து ஒரு பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி ஷெகுவாராவை பற்றி நீங்கள் பேசணுன்னா எத்தனை பேரால் பேச முடியும்? அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல வந்து கரப்பாம்பூச்சி கட்சின்றது வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்றது ஒரு சட்டையர். நான் கரப்பாம்பூச்சி பார்த்துக்கலாம் வா, நான் என்ன பண்ணுறேன் பாரு, கரப்பாம்பூச்சி உன்னை என்ன பண்ணுது பாரு, நான் உன்னை முடிக்காமல் விட மாட்டேன். ஆமாம் நான் கரப்பாம்பூச்சி தான், நான் சோம்பேறி, எனக்கு வேலை இல்லை, ஆனால் உங்களை விட மாட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போக மாட்டோம், நீங்கள்லாம் என்ன அரசியல் பண்ணி தெரியும், அவ்வளோதான். பெரிய கோட்பாடு, பெரிய நீங்களாம் தப்பு, அவ்வளோதான் இந்த கட்சியினுடைய ஒரு கோட்பாடு. கிட்டத்தட்ட தாவேக்காவும் இதே மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வச்சு தான் வந்து அடிச்சாங்க. அதே மாதிரி ஒரு சிம்டம் ஆல் இண்டியா லெவலில் வரும்போது எங்கெங்கேருந்து என்னென்ன எவ்வளோ ஓட்டு வரும்ன்றது தெரியாது. சரி, அவங்களால தனியாக ஜெயிக்க முடியுமா, சிஜேபியாலன்னா முடியாது. அப்போது அந்த கட்சி என்ன பண்ணலான்னா மேபி ஒரு 3வது அணி உருவாகுது. காங்கிரஸ் அல்லாமல் ஆம் ஆத்மியோட அவங்க நெருங்கி இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் போறாரு, பார்க்குறாரு, வழக்கறிஞர் அபிஜித்தே வந்து அந்த பார்ட்டியில் இருந்தவர் தான் அந்த கட்சிக்கு வியூக வகுப்பாளராக சொன்னார். அவர் பத்திரிகை துறையில் படித்தவர், அந்த பத்திரிகையாளராக வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் தெரியும், கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட். அப்போது ஆம் ஆத்மி கட்சியோட ஆல்ரெடி ஒரு தொடர்பு இருக்குது, அந்த வழக்கறிஞர்கள் இவரோட தொடர்பு இருக்காங்க. ஒன்று இன்னும் 2வது சிவசேனாவும்
எம்என்எஸும் இந்த சேனாவும் சொல்கிறாங்க. ம். அங்கே வந்து அவங்களுக்கு காங்கிரஸோட ஒரு சில நெருக்கடிகள் இருக்குது. பிஜேபி அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு சிஜேபின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓவரால். அப்புறம் டிஎம்கே. இன்றைக்கி டிஎம்கே வந்து காங்கிரஸோட வந்து கூட்டணியில் இல்லை. டிஎம்கேவால் பிஜேபிக்கு தேவைப்பட்டால் போகலாம், இல்லை பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணலாம். அப்போ பிஜேபிக்குமே டிஎம்கேக்கும் ஒரு ஆப்ஷன் ஓப்பன். ஓகே. ஜெகனுக்குமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட முரண், பிஜேபி கூட போகவும் முடியாது. யார் என்ன இருக்காருன்னா அங்கே வந்து இது சந்திரபாபு நாயுடு உட்காந்துருக்காரு. இப்போ ஜெகனுக்கு ஓப்பன் ஆகுது. இப்போது ஒரு 3வது அணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய விஷயங்கள் அரசியல் களம் இருக்குது. ஒருவேளை இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இதே மாதிரி தொடர்ந்து அழுத்தத்தை பண்ணி அரசுக்கு எதிராக கெட்ட பேரை வர வச்சுட்டு இந்த கரப்பாம்பூச்சி கட்சியே வேறு எதுனா கூட்டணியில் போய் சேர்ந்துச்சு, ஒரு ஆல் இண்டியா லெவலில் 3வது அணின்னு ஒன்று உருவாச்சுன்னா வர தேர்தலில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய பின்னாடி. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் ஒன்றாகும். இப்போது அகிலேஷ் யாதவும் எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டியும் ஆர்ஜேடி தேஜஸ்வியும் அவங்க 2 பேர் இல்லை, ராகுல் காந்தி வந்து நம்ம சொல்கிறது கேட்குது இல்லை, ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம வந்து கடைசி நேரம் வரணும் தேஜஸ்விக்கு என்ன இருக்கும், ஏன்னா முதலமைச்சர் நீ சொல்லவே இல்லைல்ல, அன்னைக்கு முன்னாடி 60 சீட்டு கேட்காம ஒரு 10 சீட்டுக்கு வச்சுருந்தா 1% கம்மி ஓட்டில் முதலமைச்சர் பதவி போச்சு. 2வது தேர்தலில் உழைச்சி கிச்சு எல்லாம் பண்ணியும் வரல, தோற்று போயிடுச்சு. இப்போ நீங்கள் கூட உழைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, நான் ஏன் அவங்க கூட இருக்கணும்? பிஜேபி எதிர்க்கிறதுக்கு எனக்கு இன்னொரு முகம் தேவை. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பழைய மாதிரி இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக அந்த இடத்துல சிஜேபி ஆம் ஆத்மி வருதுன்னா, திரிணாமுல் காங்கிரஸும் ஒரு வேளை சேருது, மம்தா பானர்ஜியும் சேர்றாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஆகிடும். மேபி அவங்களுக்கு தேவை வந்து இப்போ ஒரு பிரதமர் பிரைம் மினிஸ்டரோட ஃபோர்ஸ் மம்தா பானர்ஜியாக இருக்கலாம், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால்னால் மேபி சிஜேபி இன்னும் இறங்கி வேலை செய்யும். டெல்லியிலேருந்து நீங்கள் அதை அப்படி தூவும் போது என்னன்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லாம் போகும். கொஞ்சம் அது ஃபயர் ஜாஸ்தியாகி உத்தரப்பிரதேசில் போய் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த 17 மாநிலங்கள் இருக்குது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஒவ்வொன்றா காலி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிஜேபி தோற்று மாநில கட்சி அங்கே ஜெயிக்குது, இல்லை காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குதுனாமே பிஜேபிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கணும். இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த தப்பை உணர்றதுக்கு அவங்க தயங்குறாங்க. நம்ம இந்த தப்பை ஏற்றுக்கிட்டோம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம பண்ணது தப்பு, அப்படி வரக்கூடாது, நம்ம இறங்கி போயிட்டால் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னாங்க. உண்மை என்னன்னா இவங்க இப்போ இறங்கி போகலன்னா இதனுடைய பின்விளைவு இதை விட மோசமாக இருக்கும். அதான் அங்கே தான் போகுது. ஆனால் அதை அவங்க உணராமல் இருக்காங்க. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.